தேவ கோபத்தின் நாடந்த நாளே, நடுவர் வந்திடும் நாடந்த நாளே, எத்துணை நடுக்கம் இருக்குமோ அன்று. நீதிபரன் முன் நின்றிரை சொல்லிட, மானிடர் யாவரும் உயிர்க்கும் அந்நாளில், சாவுடன் உலகும் மறைத்து நின்றிடுமே. மானிடர் வினையெல்லாம் எழுதியுள்ள நூலொன்று அங்கே திறந்து வைத்திடுவர். மாந்தரும் மகனால் தீர்ப்படைந்திடுவர். நடுவர் அமர்ந்ததும் அவர் முன்னிலையில் மறைவானதெல்லாம் வெளியாகும் அந்நாள். தண்டனை பெறாத தீவினை உண்டோ? நீதிமானும் நடுங்கும் வேளையில் நீசன் யானங்கு என்னதான் சொல்வேன்? பரிமுறை அன்று யாரிடம் பெறுவேன்? கருணை சுனையே என்னை நீர் காப்பே. தயிரை இயேசுவே நினைந்தருள் வீரே, துன்பம் நீரோர காரணம் யானே. அன்று அழிவுற என்னை கைவிடாதீர். சிலுவையை ஏற்று என்னை மீட்டீரே. வீணாகலாமோ இத்தனை பாடும்? தண்டனை தரும் உயர் நீதி செய்தடுவரே, தேவ கணிக்கையின் நாள் வரும் முன்னே, பாவத்தின் மன்னிப்பை கொடையாய் தருவீர். படுபாவியாகிய நான் தெரிந்தேன், பாவங்களாலே நாடுகின்றேனே. கெஞ்சினே இறைவா என்னை நீர் பொறுப்பீர். பணிவோடு வணங்கின வேண்டுகின்றேனே. நீர் போல் உள்ளம் நொறுங்கிய நைந்தேன். இறுதியின் கதியை காத்துக் கொள்வீரே. பாவிகள் கண்ணீர் வடித்திடும் நாளே, சாம்பலில் நின்றவர் உயிர்த்தெழும் நாளே, தண்டனை தீர்ப்பும் பெற்றிடும் நாளே. இறைவா இவருக்கு மன்னிப்பு அருள்வீர். இரக்கம் மிகுந்தயம் இயேசுநாதா, இவருக்கு இளைப்பாற்றி அருள்வீர். ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது, தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர். என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழச் செய்ய வேண்டும். இதுவே என்னை அனுப்பியவரின் திருவுளம். மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெற வேண்டும்
என்பதே என் தந்தையின் திருவுளம். நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழச் செய்வேன். இந்த கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Everyone who sees the Son and believes in him will have eternal life. மகனை கண்டு அவரில் விசுவாசம் கொள்பவன் எவனும் முடிவில்லா வாழ்வு பெறுவான் என்று கல்லறை திருநாள் என்று இறந்தவர்களை நினைவு கூறுகிறோம். கல்லறை கட்டி ஒரு புது பொலிவை தருகின்றோம். ஏனென்றால் வாழ்வு மாறுபடுகிறதே அன்றி அழிக்கப்படுவதில்லை என்பது நம் விசுவாசம். நமக்கு இறைவன் இந்த வாழ்வை கொடுத்திருக்கிறார். இந்த உலக வாழ்வு, இந்த உலக வாழ்வு என்பது நித்தியத்திற்கும் அல்ல, சதம் அல்ல. எத்தனை வருஷம் வாழ முடியும்? சில பேருக்கு நீண்ட ஆயுளை கடவுள் கொடுத்திருக்கிறார். ஒரு இந்த ஞாயிற்றுக்கிழமை பாருங்க, ஞாயிற்றுக்கிழமைனா நிறைய வேலைகள். அன்னைக்கு ஒரு சாவு வேற, பூசை வைக்க முடியாது, ஆஃபீஸ் மட்டும் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. அப்போ பூசை முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு சாவு மந்திரிக்க போனேன், போயிட்டு வந்தேன், கலைந்து கொஞ்சம் ஓய்வு. அவெல்லாம் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோனு 4 தடவை ஃபோன் வந்தது. என்ன இந்த மனுஷன் 4 தடவை ஃபோன் பண்ணுறாரு, நமக்கு தெரிஞ்ச மனுஷனாச்சே. ஃபாதர் எங்கள் மாமனார் இறந்துட்டாரு. தெளிவாக இல்லை. நான் என்ன நினச்சேன் பாருங்கள், இதுதான் அவங்க மாமனார் 106 வயசு, ஒரு நல்ல குணமுள்ள மனுஷன், மரியாதைக்குரிய மனுஷன். ஐயோ அப்படியா, நிச்சயமாக நான் வரணும், ஆனால் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சாயங்கால பூசைக்கெல்லாம் வர முடியாது, எனக்கு பூசை இருக்குது, உடனடியாக வீட்டுக்கு வந்து நான் ஜெபம் சொல்லிட்டு வந்துடுறேன். நேராக போனேன், வீடு தெரியும், வீட்டுக்கு நிறுத்தினேன், போனேன், எல்லாம் தோசை சொன்னாங்க. நேராக எடுத்து நான் பாட்டு ஜெபத்தை எடுத்து நான் பாட்டு படிக்கிறேன். படிச்சுட்டு இறந்து போனேன் உம்மடியார் ஆரைக்கு சாமியுடைய ஆன்மாவே. சாமி இருதயமேரி சாமி. எட்டி பார்க்குறேன், அவங்க மனைவி இறந்து போனது மாமியாருன்னு சொன்னார், காதில் உழுவுல மாமனாருன்னு உழுதுச்சு. நான் என்ன நினச்சிக்கிறேன், அவரு வயசானவராச்சே, 106 வயசு, மண்டையை போட்டார் போல இருக்கு அப்படின்னு எண்ணம் என்று எதுக்கு சொல்ல வரேன், நாம் நம்முடைய எண்ணத்தில் இருக்கிறோம். இது இப்படி தான் இருக்கும், அவர் தான் வயசானவர் ஆயிட்ட மண்டை போட்டாரோ அப்படின்னு நினைத்து கொள்கிறோம். அல்லது அல்ல, மனிதனுடைய எண்ணம் வேறு, இறைவனுடைய எண்ணம் வேறு. மேன் ப்ரொபோசஸ், காட் டிஸ்போசஸ். சரி, எனக்குள்ளார ஒன்று குத்தல், இறந்தவங்க பேர் தெரியலனா பொதுவாக இருக்கு, அடியாரை அப்படியாவது சொல்லியிருக்கலாமா அப்படின்னு சொல்லலை. சரி, வந்தமே எட்டி முகத்தை பார்த்துட்டு ஓ அப்படின்னா கூட ஓ இறந்துருக்குது அவங்க மனைவி, அதுவும் இல்லை. வந்தேன், எடுத்தேன், ஜெப புஸ்தகத்தை எடுத்தேன், நான் பாட்டு படித்தேனே. அப்போ தான் உணர்ந்துக்கிறேன், அந்த ரொம்ப டயர்டாக இருந்தால் மைண்டு வேலை செய்யாது, ஏதோ தேமைன்னு வேலை செய்யும். அவருக்கு நீண்ட ஆயுளை தரட்டும். இறந்தவர்கள் சமீபத்தில் இறந்தவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் ஜெபிப்போம். ஜெபிப்பது நம்முடைய கடமை. வாழ்வு மாறுபடுகிறது. இந்த வாழ்விலிருந்து இன்னொரு வாழ்வுக்கு நாம் அழைக்கப்படுகிறோம். ஆகவேதான் கிறிஸ்துவ சாவு என்பது ஒரு முடிவில்லாத துயரத்தை தருவது அல்ல. அந்த நேரத்தில் துயரத்தையும் துக்கத்தையும் வேதனையும் கஷ்டத்தையும் அழுகையும் தருகிறது என்றாலும் அந்த முடிவில்லாம் வாழ்வு ஒன்று உண்டு என்ற நம்பிக்கை நமக்கு ஆறுதல் தருகிறது. I believe in order to understand, and I understand the better to believe. Saint Augustine. புரிந்து கொள்ள நம்புகிறேன், மேலும் மேலும் நம்புகிறேன், புரிந்து கொள்ள. இதான் நமக்கு தேவை. சும்மா இந்த பகுத்தறிவுவாதிகள் இருக்காங்களே, செத்த பிறகு யாரு கண்டா என்ன நடக்குதுன்னு, அது நடக்கிறது நடக்கட்டும், இப்ப இருக்கிறது நான் ஜாலியா வாழ்ந்துட்டு போறேன் அல்ல. இந்த உலக வாழ்வு முடிந்ததும் மறு உலக வாழ்வு ஒன்று உண்டு. ஆகவே அதற்கு என்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் செய்கிற நற்காரியங்கள் எனக்கும் நலனை தரும், என் சந்ததியினருக்கும் நலனை தரும். ஆகவேதான் சொல்றோம், நம்ம பிள்ளைகள் ஏதாவது ஆபத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டால் என்ன சொல்லுவோம், யார் செய்த புண்ணியமோ நீ காப்பாற்றப்பட்டாய், யார் செய்த புண்ணியமோ நீ பிழைச்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அர்த்தம்? பிறர் செய்த நன்மைகள், நம்முடைய பெற்றோர் அல்லது நமக்காக செபிக்கின்றவர்கள்,
அநேக பேர் எனக்காக ஜெபிக்கிறீங்க, தொலைக்காட்சி நேயர்கள். அதான் என்னுடைய ஸ்ட்ரென்த். அவை இந்த வயதில் இந்த சுகரு, இந்த கொலஸ்ட்ரால், இந்த ப்ரெஷரு இதெல்லாம் வச்சுட்டு இன்னும் ஆர்வத்துடனும் துடிப்புடனும் வேலை செய்ய முடிகிறது என்றால் ஜெபத்தினுடைய பலன். ஆண்டவர் வல்லமை தருவார். When I am weak, I am strong. இது சின்னப்பருடைய வார்த்தைகள். நான் பலவீனமாக இருக்கும் பொழுது நான் இன்னும் பலம் உள்ளவனாக விளங்குகிறேன். ஆண்டவருடைய அருள். 33 இளவயது மகனை மரணத்துக்கு கப்பம் கட்டி அழுதது அறம். இவ்வளவு ஆழம் நிறைந்தது. அறம் என்றால் தேவதாய், நன்மைகளின் சுரூபியாக இருக்கக்கூடிய அந்த தேவதாய் அழுகிறார். எதற்காக? அந்த 33 இளவயது மகனை, வாழ வேண்டிய மகனை இந்த மரணத்துக்கு கப்பம் கட்டி, மரணமே உன் கொடுக்கு எங்கே, சாவே உன் வெற்றி எங்கே, என் மகன் தன்னுடைய உயிரை கொடுத்து உடலை கொடுத்து ரத்தம் சிந்தி உன்னை வென்று விட்டார். இந்த வியாகுல மாதா திருநாள் சமயத்தில் அந்த 7 வியாகுலங்களையும் எல்லாம் ரொம்ப உருக்க ஜெபிப்பாங்க. பிறகு எனக்கு ஃபோன் கால் வரும் அல்லது இமெயில் அனுப்பாங்க, ஃபாதர் அந்த 7 வியாகுலங்களை மாதா மடியில் இயேசுவை கிடத்திட்டு வானத்தை பார்த்து ஓன்னு அழுவாங்க. வேற எந்த வார்த்தையும் சொல்ல மாட்டாங்க, யாரும் என்ன சொல்ல மாட்டாங்க. அந்த ஓன்னு அழுகிற அழுகை இருக்கிறதே மனதை பிழிகிற மாதிரி இருக்கும். ஏனென்றால் அவ்வளவு துயரத்தை தன்னுடைய அழுகையினால் வெளிக்காட்டுகிறார். மரணத்துக்கு கப்பம் கட்டி அழுதது அறம். ஆகவே இந்த மரணம் என்பது எல்லாருக்கும் பொதுவானது. ஆகவேதான் நல்ல பாட்டெல்லாம் இருக்குது. இன்றைக்கோ நாளைக்கோ வரும் சாவு, உன்னையோ என்னையோ யார் அறிவார். எப்ப வேணாலும் வரும், யாருக்கு வேணாலும் வரும், திடீரென்று வரும். ஆகவே இப்பொழுது பாருங்கள், முடிசார்ந்த மன்னரும் மற்றும் உள்ளோரும் முடிவில் ஒரு பிடி சாம்பராய் வெந்து மண்ணாவதும் கண்டு பின்னும் இந்த படிசார்ந்த வாழ்வை நினைப்பது அல்லால் இறைவனின் அடி சார்ந்து நாம் உய்ய வேண்டும் என்றே அறிவார் இல்லையே. முடிசார்ந்த மன்னர், பெரிய ராஜாவாயிரு, பெரிய தலைவனாயிரு, பெரிய பணக்காரனாயிரு, யாரா இருந்தா என்ன, எல்லாரும் முடிவில் ஒரு பிடி சாம்பல். நம்ம தான் போய் புதைச்சிடுறோம், நமக்கு இடம் நிறையா இருக்குது. ஆகவே கல்லறை தோட்டம் அப்படி கூட இப்போ கல்லறைக்கு பஞ்சம். நிறைய பங்குகளில் கல்லறை தோட்டத்தில் இடம் இல்லை. எல்லாரும் கல்லறையில் புதைப்பது என்று பல சமயங்கள் முடியாது. சாம்பலை கொண்டாடுறோம். இப்பொழுது நாமும் சாம்பலை கொண்டு வந்து புதைக்கின்ற பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக முழுக்கிறோம். இந்த உடல் அழிகிறதே தவிர ஆன்மா அல்ல. பிடி சாம்பராய் வெந்து மண்ணாவதும் கண்டு பின்னும் இந்த படி சார்ந்த வாழ்வை, இந்த உலக வாழ்வை சதம் என்று நினைக்க வேண்டாம். இறைவனின் அடி சார்ந்து அவருடைய பாத கமலத்தில் உன்னை கிடத்தி உய்ய வேண்டும், உயர வேண்டும், வாழ்வு பெற வேண்டும் என்று அறிய முடியாதா? அறிவார் இல்லையே என்று எவ்வாறு இடித்து கூறுகிறார் பாருங்கள். இதே அவர் தொடர்ந்து இன்னொரு 4 வரிகளை சொல்லுவார். அதை கவியரசு கண்ணதாசன் சாதாரண தத்துவ பாடல் சொல்லுவார் பாருங்க. மனையாளும் மக்களும் வாழ்வும் தனமும் தன் வாயில் மட்டே, இனமான சுற்றம் மயான மட்டே, வழிக்கு ஏது துணை திணையாம் அளவு எள்ளளவு ஆகினும் முன்பு செய்த தவம் தனை ஆள என்றும் பரலோகம் சித்திக்கும் சத்தியமே. மனையாளும் மக்களும் வாழ்வும் தனமும் தன் வாயில் மட்டே. வீதி வரை மனைவி, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. சினிமா பாட்டு இப்போ நல்லா புரியுது. இந்த பாட்டை நாங்கள் கேட்டுருக்குறோம், புரியுது இல்லையா? அதே தான், இந்த கருத்தை தான் அவர் சினிமா பாட்டில் சொல்கிறாரு. இனம் சுற்றம் எல்லாம் என்ன வருவாங்க, கல்லறைக்கு வருவாங்க, அப்படியே கம்முன்னு இருப்பாங்க. கல்லறை குழியில் பெட்டியை வச்ச பிறகு ஒரு பிடி மண் எடுத்து போடுவாங்க. துக்கத்தோட துயரத்தோட, ஆண்டவரே நித்திய அலிப்பாட்டை அவருக்கு தந்தருளும், முடிவில்லாத வாழ்வி ஒளிர்க. சாமியார் எடுத்து போடுவார், எல்லாம் எடுத்து போடுவாங்க. சேர்ந்து போச்சு. வீட்டுக்கு போயிடுறோம் இல்லையா? அந்த வீட்டுக்காரங்க தான் உட்காந்து அழுதுருப்பாங்க. முதல் கல்லறை திருநாள், 1ஆம் ஆண்டு, 2ஆம் ஆண்டு. மற்றவங்கெல்லாம் வந்தோம், நம்முடைய கடமைக்காக
ஆறுதல் சொன்னோம், முடித்தோம். இந்த இனமான சுற்றம் எல்லாம் அந்த சுடுகாடு மட்டும், கல்லறை மட்டும்தான். தொடர்ந்து உன்னோடு வருவது யார்? உன்னுடைய சொந்த பந்தம் இருக்கலாம், நெருங்கிய உறவு இருக்கலாம். உனக்கு இன்னும் துணையாக வருவது எது? நீ செய்த தானம், நீ செய்த தர்மம், நீ செய்த நன்மை. ஒரு பாட்டி பங்குசாமியார் கடைசி நேரத்தில் அவஸ்தை கொடுக்க போனார். அந்த பாட்டி சொல்லுது, சாமி எனக்கு பயமாக இருக்குது சாமி அப்படின்னுச்சு. ஏமா பயமாக இருக்குது? நான் சாமிக்கிட்ட போனால் என்ன சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னு எனக்கு அச்சமாக இருக்குது. அப்போ அந்த பங்குசாமியார் சொன்னார், அந்த பாட்டி நல்ல தாராளமான பாட்டி, நல்ல பாட்டி, இரக்கமுள்ள பாட்டி, நிறைய பேருக்கு உதவி செஞ்சுருக்குது. ஆகவே பங்குசாமியார் என்ன சொன்னார், பாட்டி நீ போய் இயேசு சாமிக்கிட்ட ஒன்றும் சொல்ல வேணாம், உன் கையை காட்டு, உன் கையை காட்டு, கையை பார்த்து புரிஞ்சுக்குவார். இந்த கை கொடுத்து கொடுத்து சிவந்த கரம் அல்லவா, எத்தனை பேருக்கு உதவி செஞ்ச அந்த கையை பார்த்து எத்தனை பேருக்கு எனக்காக நீ உதவி செய்திருக்கிறாய், வா என் மகளே, உனக்காக சுதந்திரிக்கப்பட்ட விண்ணக ராஜ்யத்தை சுதந்திரித்துக்கொள் என்று உன்னை ஏற்றுக்கொள்வார், கவலைப்படாதே. பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம், நன்றி சாமி. ஆக நாம் செய்கின்ற தர்மம்தான் நம்மை விண்ணகத்தில் சேர்க்கும். தினையாம் அளவு எள்ளளவு ஆகினும் முன்பு செய்த தவம் தனை ஆள என்றும் பரலோகம் சித்திக்குமே. அந்த பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமா? கொஞ்சமாவது நல்லது செய்யேன். நீதி நெறியில் நடக்கும் என் அடியான் விசுவாசத்தால் வாழ்வு பெறுவான். ஆகவே இன்றைய தினம் நமக்கு கொடுக்கப்படுகின்ற கருத்துக்கள் பல. கல்லறை தரும் பாடம் அந்த தொடர்பாடல், தேவகோபத்தின் ஆளந்த நாளே சிபிலும் தாவீது முன் சொன்னவாறே ஞாலமே சாம்பல் ஆகும் அந்நாளே எத்துணை நடுக்கம் இருக்குமோ அன்று. ஐயோ, அங்கே ஒரு நூல் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது, மானிடர் வினையெல்லாம் அதில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆக அந்த புத்தகத்தை வைத்து எனக்கு தீர்ப்பிடப்படுமே. நல்லவர்களும் நடுங்கிடும் அந்த வேளையிலே நீசன் யான் அங்கு என்ன செய்வேன்? அதெல்லாம் படிக்க படிக்க அந்த அர்த்தம் ஆழம் நம்மை நடுங்க செய்யும். ஆகவே தான் ஒன்றும் தெரியாதது தான் இந்த மாதிரி போம். அறிந்தவர்கள் இன்னும் இறை அச்சத்தில் இருப்பவர்கள், the fear of the Lord is the beginning of wisdom என்று சொல்லியிருக்கிறேன். அதே போன்று வானதூதர்கள் அஞ்சி நடுநடுங்கி குதிகாலால் நடப்பதற்கும் தயங்குகின்ற இடத்தில் முட்டாள்கள் ஓடி விளையாடுவர். அர்த்தம் தெரியாதவர்கள், பக்தியும் கனாகணமும் தெரியாதவர்கள். சில்ட்ரன்ஸ் டேல ஒரு 5 வயது பையன், இந்த ஆண்டவரே நீர் எவ்வளவோ பெரியவர், then sings my soul my savior God to thee, how great thou art, how great thou art அப்படின்னு உணர்ந்து பாடுவான். உணர்ந்து பாடுங்கள், உணர்ந்து ஜெபியுங்கள், ஆண்டவரோடு ஐக்கியமாகுங்கள். இந்த திருப்பலியிலே முழுமையாக பங்கேற்கும் பொழுது சிறுவர் முதல் அதை எப்படி உள்வாங்கிக் கொள்ளுகிறார்கள் பார்க்கும்போது நாம் எல்லாம் என்ன செய்கிறோம்? முன்னாடிலாம் நிறைய பேர் அவுட்ஸ்டாண்டிங் கேத்தலிக் இருப்பாங்க, அங்கே இங்கே இங்கே எல்லாம் இருப்பாங்க. இப்பெல்லாம் கிடையாது, இன்னும் கொஞ்சம் நஞ்சம் தான் இருக்குது. அதுவும் சரியாக போயிடும், போகிற போக்கில் காணா போயிடும். ஒன்று காணா போயிடும், இல்லை உள்ளே வந்துடும். அவுட்ஸ்டாண்டிங் கேத்தலிக் இல்லை, உள்ளே வா, ஆண்டவரிடம் நெருங்கி வா, நண்பனே வெளியே நிற்காத. கொஞ்சம் பேர் இப்படி ஒதுங்கிக்கிட்டாங்க. உள்ளே வா, நெருங்கி வா, ஆண்டவருடைய முதல் பெஞ்சில் வந்து உட்காரத்துக்கு பார். இயேசுவுக்கு நெருக்கமானவர்கள், இயேசுக்கு உகந்தவர்கள் யார்? போப்பாண்டவரா, கர்தினால்மார்களா, குருக்களா, கன்னியரா, அருட்சகோதரர்களா, கடைசியில இறை மக்களா? இல்லை. யாரெல்லாம் இயேசுவுக்கு இனிமையானவர்களோ ஏற்றவர்களோ அவருக்கு அருகில் சுற்றி இருப்பார்கள். அது ஞானஸ்தானம் வாங்கினவங்களாக இருக்கலாம், ஞானஸ்தானம் வாங்காதவங்களாக இருக்கலாம். இயேசுவை உள்ளத்தில் நிறைவாக பெற்றுக்கொண்டவர்களாக நாம் இருத்தல் வேண்டும். அதுதான் இன்றைய விழாவாக அமைகிறது. எனவே செபிப்போம். லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், your death brought life and hope where there was once only despair
and defeat. Give me the unshakable hope of everlasting life, the inexpressible joy of your unfailing love, and the unquestioning faith and zeal in doing the will of the Father in heaven. இயேசு கிறிஸ்துவே, துயரமும் தோல்வியும் நிறைந்த எங்கள் வாழ்வில் நம்பிக்கையும் மறுவாழ்வும் தந்தீரே. நிலை வாழ்வின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையும் விலகாத உன் அன்பின் விவரிக்க முடியாத மகிழ்ச்சியையும் ஐயமற்ற விசுவாசத்தையும் விண்ணக தந்தையின் சித்தம் நிறைவேற்றும் ஆசையும் தந்து ஆசீர்வதிப்பீராக. ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென். எவ்ரிஒன். அன்பு தந்தையே, அனைத்து புனிதர்களின் பெருவிழாவை நேற்றும் மரித்த விசுவாசிகளை இன்றும் நினைத்து கொண்டாடும் நாங்கள் மண்ணுலகில் நல்லவர்களாக வாழ்ந்து நற்செயல்கள் புரிந்து விண்ணகத்தின் எண்ணிலடங்கா புனிதர்கள் கூட்டத்தில் இடம் பெற வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பிறருக்கு பயன் தரக்கூடிய வகையில் எங்கள் வாழ்வு அமைய வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆன்மாவின் இளைப்பாற்றிக்காகவும் அவர்களை இழந்து துயருகின்ற குடும்பங்களின் நலனுக்காகவும் ஆறுதலுக்காகவும் தேர்தலுக்காகவும் நாங்கள் என்றும் உம்முடைய அன்புக்கு பாத்திரமாக இருக்க வேண்டும் என்றும் ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாய் ஏற்பாய் ஆண்டவரே. பாவி என்றெம்மை பாராமல் பாவத்தின் தீர்வையை அடையாமல் பரிகாரம் என ஏற்றிடுவாய். பலியாய் எம்மை நீர் மாற்றிடுவாய். வாழ்வுக்கு ஒரு நாள் முடிவு உண்டு, பின் வாழ்வினில் எவர்க்கென எது உண்டு. என் மனம் அறிந்ததன் பயன் என்னவோ, எல்லாம் அறிந்தவர் நீரல்லவோ. அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாய் ஏற்பாய் ஆண்டவரே. இருந்தோர் வாழ்வு ஒளி பெறுக, அவர் இறைவாவும் வந்தடைக. இருந்தோர் வாழ்வு ஒளி பெறுக, அவர் இறைவாவும் வந்தடைக.